தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு நிமிட தியானம். வேதத்தில் கிறிஸ்தவர்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால். 1, நீங்கள் பூமிக்கே உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது கரைந்தால்தான் சுவை கொடுக்கும். நீங்களும் நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். விளக்கானது எரிந்தால்தான் வெளிச்சம் கொடுக்கும். யோவான் ஸ்நானகனை குறித்து அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. 3, கோதுமை மணியானது. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்ததாக்கில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதேபோல் நீங்களும் நானும் சாகாவிட்டால் நிச்சயம் பலன் கொடுக்க மாட்டோம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால். 3 காரியங்கள். பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், கோதுமை மணியாய் இருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.